Hello my dear students of W2S Academy. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் அந்த இதில் நான் நோட்ஸில் உங்களுக்கு அப்படியே பிக்சர்ஸ் வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வரைஞ்சி காமிச்சே இதை நான் எடுக்கிறேன். ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போக போக ஆட்டமோட சைஸ் எல்லாம் சின்னதாகுது. டாப் டு பாட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஸ் பெருசாகுது. அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இது சொன்னால் டக்குன்னு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனே நான் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி எல்லாம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இதெல்லாம் இங்கே நான் போட்டிருக்கேன் வித் அட்டாமிக் நம்பர் 3, 11, 19, 37. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெர்லியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8. இப்போ இதுக்கு நான் வரைஞ்சிட்டேன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், எல் ஷெல்லில் வந்து பார்த்துட்டோம்னா 8 எலக்ட்ரான் இருக்கும், எம் ஷெல்லில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 எலக்ட்ரான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஷெல்லில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே பாருங்களேன், சோடியமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 எலக்ட்ரான். ஸோ கே ஷெல், எல் ஷெல். எல் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதான் வேலன்ஸு. சோடியமுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மொத்தம் 11. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா கேல வந்து பார்த்துட்டோம்னா 2, 8ல் எல்ல வந்து 8, நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 1. அப்போ அது எம் ஷெல்லில் தான் போட்டாகணும், ஏன்னா மேக்ஸிமம் இதில் 8 தான் வைக்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிறத 3வது ஷெல்லில் நம்ம போடணும். அதாவது 18 இருக்கணும் எம்மில், ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதே 11 தான். ஸோ 2, 8, 10 ஆச்சு. மிச்சம் இருக்கிற 1 வந்து பார்த்துட்டோம்னா எம்மில் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் வேலன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1. பாருங்கள், இங்கே பாருங்கள், K19 அதாவது பொட்டாசியம் 19. ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான், 2வது ஷெல்லில் 8 எலக்ட்ரான், 10 ஆச்சு. 3வது ஷெல்லில் 18 இருக்கணும், ஆனால் நம்ம இங்கே ஆல்ரெடி 8 வந்துருச்சா, 10 ஆயிருச்சா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும், 11. இதோட வேலன்ஸ் எவ்வளோனா 1. ஏன்னா 288 ஆக்டேட் ஆகணும் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது ஆயிருமா. அதனால் இதோட வேலன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1. அவசரப்பட்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 9 இருக்குது, அதனால் வந்து பார்த்தோன்னா வேலன்சி 9ன்னு போட்டுறாதீங்க. ஆக்டெட்டை வச்சு தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். இங்கே ஆக்டெட்டு 2, 8. அப்போ இது வந்து பார்த்தோன்னா 1 எனக்கு இது கொடுத்துருச்சுன்னா தானே எனக்கு இது ஆக்டெட் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ ஒரு எலக்ட்ரானு, அதனால் இங்கே 1. இது 1 வாங்குச்சு அப்படின்னா இது ஆக்டெட் ஆயிரும். 288 ஆக்டெட்னாலே இப்படி இருந்துச்சுன்னா 2, 8 இல்லை 288 இப்படி இருந்துச்சுன்னா இது ஆக்டெட்டு. அப்போ இதை 288 ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா இதாயிரும். ஸோ அதனால் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்சி 1. இங்கே வந்து பாருங்கள், மொத்தமாக 37 இருக்குது. ருபீடியமுக்கு 37. இது எப்படி நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2, 8, 18. அப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 28, 20, 28 ஆச்சு. அப்போ KLM N வந்து பார்த்துட்டிங்கன்னா 1. அப்போ இங்கே யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்கும் வேலன்சி 1 தான். அதனால தான் எல்லாத்தையும் ஒரே குரூப்பு கீழே வச்சுருக்காங்க. 1S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்குள்ளே வந்து பார்த்துட்டோம்னா இதை வச்சுருப்பாங்க. பட் டாப் டு பாட்டமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்ஸ் ரிமைன்ஸ் த சேம். நல்லா நோட் பண்ணிக்காங்க, டாப் டு பாட்டமில் வேலன்சி ரிமைன்ஸ் த சேம் பட் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீசஸ், தேர்ஃபோர் சைஸ் இன்க்ரீசஸ் டிராஸ்டிக்கலி. சொல்கிறது புரிஞ்சா? டாப் டு பாட்டமில் வேலன்சி ரிமைன்ஸ் த சேம் பட் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீசஸ் விச் மேக்ஸ் த சைஸ் ஆஃப் த ஆட்டம் டு இன்க்ரீஸ். ஓகேவா? இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்பர் அதிகம் தான் ஆகுது பாருங்கள், 3, 4, 5, 6. ஏன் சைஸ் சின்னதாகுது? இங்கே சைஸ் சின்னதாகிற மாதிரி நான் போடலை, ஏன்னா அது ஷெல்ஸ் போடுறப்ப அப்படி வராது, அதனால் இப்படி போட்டிருக்கேன். இது பாருங்களேன், இதுக்கு ரீசன் தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக எழுதணும். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், லித்தியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான். ஸோ 2, 1 அப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், பெர்லியமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 4 எலக்ட்ரான். ஸோ 2 நான் போட்டிருக்கேன். வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா 2. இங்கே வந்து பார்த்தோம்னா வேலன்சி 3. ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது. சாரி, இங்கே 1 எலக்ட்ரான் வேலன்சியில், இங்கே 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான். ஓகே, வேலன்சி இன்க்ரீசஸ் பை 1. left to right valency increases by 1 but number of shells remains the same. கரெக்டா? பாருங்க, வேலன்சி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஆனால் ஷெல்ஸ் மாறவே இல்லை. பாருங்கள், இதுவும் KL தான். KLலையும் ஃபிட் பண்ணிட்டேன். KL ஏன்னா பாருங்கள், நைட்ரஜனுக்கு 7. அப்போ 7னா எப்படி ஃபில் பண்ணலாம்? கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானு, எல் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரானா. ஸோ அப்போ மொத்தம் 7 ஃபில் ஆயிருச்சா? அப்போது எப்போவுமே லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரிமைன்ஸ் த சேம், வேலன்சி இன்க்ரீசஸ் பை 1. ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், 2, 1, 2, 3, 4, 5, 6 அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். ஓகே, இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கீழே இதுக்கு எழுதியிருக்கேன் பாருங்களேன்.
எப்போவுமே நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அப்போது இப்போ லித்தியமுக்கும் பெர்லியமுக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ லித்தியமோட நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்கும்? 3 புரோட்டான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் வெளியே இருக்குது? 3 எலக்ட்ரான் வெளியே இருக்குது. ஸோ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை ஷெல் இருக்குது? 2 ஷெல். அப்போ இந்த இடத்துல நியூக்ளியர் சார்ஜ் இது இருக்கட்டும், இது பிரச்சனை இல்லை. இப்போ உள்ளுக்குள்ள நியூக்ளியர் சார்ஜ் வந்து பாசிட்டிவ், வெளியே எலக்ட்ரான் வந்து 3, 2 ஷெல். இங்கே பாருங்களேன், அதே நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான், ஆனால் உள்ளுக்குள்ள நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளோ அதிகமாயிருச்சு? ஒன்று அதிகமாயிருச்சா? அப்பா சைஸை பாருங்கப்பா. இந்த கவுண்டரை நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. கேஎல் இந்த 2 ஷெல்லுக்கு 3 பாசிட்டிவ் சார்ஜ், அதே 2 ஷெல்லுக்கு 4 பாசிட்டிவ் சார்ஜ். நீங்கள் அடுத்தது போகிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா போரான் போகிறப்போ 5 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போது அதே கே ஷெல்லு தான் இருக்கும். அப்போ என்னாகுன்னா உள்ளுக்குள்ளே நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகிறதுனால வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து அது உள்ளே பிடிச்சி இழுக்கும். சொல்கிறது புரியுதா? ஷெல்ஸு சேம், சைஸு சேமாகவே இருந்து இவனுக்கு உள்ளுக்குள்ளே நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகிறதுனால அது என்ன பண்ணுன்னா வெளியே இருக்கக்கூடிய ஷெல்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே பிடிச்சி இழுக்கும். அப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா எனக்கு இப்படி இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகுதா? 1 அதிகமாகிடுச்சா? அப்போ கொஞ்சம் சின்னதாகும். அடுத்ததில் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுதா? கொஞ்சம் சின்னதாகும் அடுத்ததில். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். இதனால தான் left to right atomic size decreases, top to bottom atomic size increases. அப்போ ரீசன் வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும். லெஃப்ட் டு ரைட்டில் வேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்றொன்னா இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரிமைன்ஸ் த சேம், இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், அதனால சைஸ் டிக்ரீசஸ். 3 பாயிண்ட் நீங்கள் சொல்லணும். டாப் டு பாட்டம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிமைன்ஸ் த சேம், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீசஸ், ஸோ தேர்ஃபோர் த சைஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் சைஸு, அதுக்கப்புறம் கோவேலன்ட் சைஸ், ரேடியஸ், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிக்சர்ஸோட.